நீங்க யுஜிசி நெட் எக்ஸாமுக்கு எலிஜிபிளா? இது எல்லா டீடைல்ஸுமே நம்ம பார்ப்போம். ரைட்டா? ஸோ இதுதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எடியம் அகாடமி இது வரைக்கும் நம்ம 4th பேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது நம்ம எஜுகேஷனுக்கு பண்ண போறது 5th பேட்ச் இது நமக்கு. ஓகேவா? ஸோ எஜுகேஷன் மட்டும் நம்ம பண்றதுல இது வரைக்கும் 19 ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ரைட். இன்னொன்னு நமக்கு தெரிய வேண்டியது யுஜிசி நெட், டிஎன் செட் இது ரெண்டுத்துக்குமே நமக்கு சேம் சிலபஸ் தான். ரைட். ஸோ நீங்க இந்த வாட்டி எஜுகேஷனுக்கு பிளான் பண்றீங்கன்னா, நமக்கு எப்படியும் ஆனுவல் பிளானர் பிரகாரம் நமக்கு டிஎன் செட்டும் செப்டம்பர்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரெச்ல நம்ம படிக்கும்போது, ஸோ நம்மளால 2 எக்ஸாமினேஷனுக்குமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ரைட் டைம். நீங்க எஜுகேஷன் தான் நீங்க படிக்க போறீங்க. உங்களுக்கு இதோட எலிஜிபிலிட்டி என்னன்றது தெரியும். நீங்க ஒருவேளை மாஸ்டர்ஸ் இன் எஜுகேஷனா இருந்தாலோ, இல்ல எம்ஏ எஜுகேஷனோ, இல்ல எம்எட் இருந்தாலோ தாராளமா நீங்க எக்ஸாம் எழுதலாம். ஃபைனல் இயர் மாஸ்டர்ஸ்ல இருக்கவங்களும் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஸோ நீங்க எஜுகேஷன் மெயின் பேப்பரா எடுத்து எழுதலாம். ரைட்டா? ஸோ யுஜிசி நெட் டிசம்பர் 2025ல எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போமா? யுஜிசி நெட் டிசம்பர் 2025 பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 9,93,000 பீப்புள் எழுதியிருக்காங்க. அதுல அப்பியர் ஆனவங்க அரௌண்ட் 7 lakh பீப்புள். இதுல ஜேஆர்எஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பிஹெச்டி நமக்கு ஒரு 3 இருக்கும். அப்படின்னா என்னன்னா இது கேட்டகரி 1ன்னு சொல்லுவோம். எழுதுறவங்கலயே இது நான் ரெஃபரன்ஸ்டு மாதிரி எழுதுறவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி அதுல டாப் 1% எடுக்கிறவங்கள நம்ம ஜேஆர்எஃப்னு சொல்லுவோம், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. நம்ம 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். ஓகே, 30 இயர்ஸ்ல 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். ஜெனரல் கேட்டகரிக்கு தான் இது. மத்தபடி நம்ம அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, விமன் கேட்டகரிக்கு 35 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு எலிஜிபிலிட்டி. ரைட்டா? ஸோ ஜேஆர்எஃப்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். இது டாப் 1% நம்ம வந்தோம்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இல்ல ஸ்டேட் யூனிவர்சிட்டி நம்ம பிஹெச்டி பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப் நமக்கு யூஜிசில இருந்து வரும். நெக்ஸ்ட் நமக்கு கேட்டகரி 2ன்னு சொல்றது நமக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராவும் நம்ம ஒர்க் பண்ணலாம், பிஹெச்டியும் பண்ணலாம். ஸோ இது கேட்டகரி 2 நமக்கு. ஸோ இதுக்கு மேல ஒருவேளை ஏஜ் அதுல இல்லைன்னா நீங்க இதுல உங்களுக்கு கிடைச்சிரும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. எப்ப வேணா எக்ஸாம் எழுதலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி பிஹெச்டி. வெறும் பிஹெச்டி மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். இன்கேஸ் நம்ம கேட்டகரி 3ல நம்ம குவாலிஃபை ஆனாலும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றதுக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு கண்டிப்பா கேட்டகரி 2 சர்டிபிகேட் நமக்கு தேவைப்படும். ஸோ நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஏஜ் லிமிட் உங்க ஜேஆர்எஃப் அந்த இதுக்குள்ள இருந்துச்சுன்னா கரெக்டா நீங்க கரெக்டா அதை கிளிக் பண்ணிடுங்க. டாப் 1% வர பாருங்க. ஓகே. ஏன்னா அது எல்லாத்துக்குமே எலிஜிபிள். பிஹெச்டியும் பண்ணலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் எலிஜிபிள். இல்லைன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கண்டிப்பா. ரைட். இது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். யுஜிசி நெட் எக்ஸாம்ன்றது ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம். அவ்வளவுதான். இது ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் கிடையாது. பட் இந்த சர்டிபிகேட் நமக்கு இருக்கும்போது நம்ம எதனா ஒரு பிரைவேட் காலேஜஸ்ல ஒர்க் பண்ணலாம். நமக்கு நல்ல ஒரு ப்ரையாரிட்டி கண்டிப்பா கிடைக்கும். ரைட். இதுல எதனா ஒரு நமக்கு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா அந்த எக்ஸாம்க்கு நம்ம எலிஜிபிள். ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் போலாம். அப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ்ல நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட். ஸோ இதுதான் இந்த கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3ன்னு சொன்னது. ஸோ கேட்டகரி 1 நம்ம போனோம்னா நமக்கு எல்லாத்துக்குமே எலிஜிபிள். ஜேஆர்எஃப் ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரும் கிடைக்கும், பிஹெச்டியும் கிடைக்கும். பட் கேட்டகரி 2ல போனோம்னா நமக்கு ஜேஆர்எஃப் கிடைக்காது. பட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பிஹெச்டி இருக்கும். கேட்டகரி 3ங்கிறது வெறும் பிஹெச்டி மட்டும்தான். பட் இதுக்கு இந்த வருஷத்துக்குள்ள நம்ம பண்ணணும் அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம அதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மார்க்கிங் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இதுல மொத்தம் நமக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 2 இருக்கும். பேப்பர் 1 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எல்லாருக்குமே காமன் தான். பேப்பர் 2 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 மார்க்ஸ். நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு இதுல 2 மார்க் இருக்கும். இதுல நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ரைட்டா? இதுதான் அதோட. இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றவங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதான் என்டிஏ. ரைட்டா? ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கட் ஆஃப்ஸ் எப்படி இருந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுல கேட்டகரிஸ் ரொம்ப ப்ளே பண்ணும். ஸோ நீங்க அன்ரிசர்வ் ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா நீங்க ஜேஆர்எஃப்னா 208 கட் ஆஃப் கிடைச்சிருக்கு லாஸ்ட் டைம். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னா 180, பிஹெச்டி ஒன்லினா 156. ஒருவேளை நீங்க ஓபிசியா இருந்து இதுல நான் கிரீமி லேயர், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். நம்ம அந்த லிஸ்ட்ல பார்த்துட்டு நம்ம எதுல இருக்கோம்னு பார்த்து அது கரெக்டா நம்ம பண்ணணும். ரைட்டா? அப்புறம் நம்ம அன்ரிசர்வ்ட் கேட்டகரிஸா இருந்தா அதுக்கு தனியா வரும். ஸோ இது கரெக்டா நம்ம ரிசர்வேஷன் என்னன்றது தெரிஞ்சு நம்ம ப்ராப்பரா நம்ம ஃபோக்கஸ் பண்ணா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேட்டகரிஸும் நிறைய இருக்கு. ஸோ இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும் மேம் நான் எஜுகேஷன் எடுக்கலாம்னு இருக்கேன்னா கண்டிப்பா இது ரைட் டைம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஏன்னா பேப்பர் 1ம் நமக்கு காமன் பேப்பர். இதுல ஒரு 10 யூனிட் நமக்கு இருக்கு.
பேப்பர் 2லயும் 10 யூனிட் இருக்கு. ஸோ நமக்கு ஒரு 20 யூனிட்ஸ் இருக்கு. இந்த ஜூன் எழுதுறோம்னா, கண்டிப்பா இதுதான் இப்ப இருக்க இந்த ஒரு 2 மந்த்ஸ ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணோம்னா, நம்ம மேக்ஸிமம் நம்ம நல்லா பண்ண முடியும். ரைட்டா? ஸோ நமக்கு 50 கொஸ்டின்ஸ் பேப்பர் 1, பேப்பர் 2ல 100 கொஸ்டின்ஸ் டோட்டலா நம்ம எக்ஸாம் எழுத போறது 300 மார்க்ஸ்க்கு எழுத போறோம். ரைட்? இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்க போது, எம்சிக்யூஸ் இருக்கு, சிபிடி மோட்ல பண்ண போறோம். கம்ப்யூட்டர் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆன்சரை கிளிக் பண்ணணும். அவ்வளவுதான். அந்த மாதிரி. ஸோ இதுதான் அந்த பேட்டர்ன். ஸோ 300 மார்க்ஸ்க்கு 3 ஹவர்ஸ் இருக்கும். நடுவுல பிரேக்லாம் இருக்காது. கண்டினியூஸா இருக்கும். பேப்பர் 1 நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணலாம். பேப்பர் 2 ஃபர்ஸ்ட் பண்ணலாம். அதுல கண்டினியூஸா தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். ஸோ பேப்பர் 2 இப்ப நம்ம இந்த வீடியோல நம்ம ஸ்பெஷலா ஃபோக்கஸ் பண்றது பேப்பர் 2 மட்டும் தான். பட் பேப்பர் 1 ரிலேட்டடா நம்ம ஒரு கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அது ரிலேட்டட் வீடியோஸ்லாமும் நம்ம போட்டிருக்கோம். அதையும் பாருங்க. ஏன்னா பேப்பர் 1 விட்டுட்டு பேப்பர் 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா நம்மளால யுஜிசி நெட் கிளியர் பண்ண முடியாது. ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். ரைட்டா? ஸோ பேப்பர் 2 நீங்க படிக்கிறீங்கனாலும் பேப்பர் 1க்கு ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஃபோக்கஸ் கொடுங்க. நம்ம அதை கிராஷ் கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணவும் போறோம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃபுல் கோர்ஸாவே பண்ணிட்டு இருக்கோம். ரைட். அது ரிலேட்டடா நான் இப்ப சொல்றேன். ஸோ பேப்பர் 2 நம்ம எஜுகேஷனா இருந்தா நம்மளோட 10 யூனிட் இதுதான். 10 யூனிட் 1 நம்ம எஜுகேஷனல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம். இதுல நிறைய பிலாசபிஸ்லாம் நமக்கு வரும். சாங்கியா பிலாசபியோ அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் கடைசியா கொஞ்சம் கான்ஸ்டிடியூஷன் பத்தி வரும். ஸோ இதுல எல்லாம் அதுக்கப்புறம் திங்கர்ஸ், இண்டிபெண்டன்ட் திங்கர்ஸ் பத்தியும் இதுல இருக்கு நமக்கு. ரைட்டா? இந்தியன் திங்கர்ஸும் இருக்கு, வெஸ்டர்ன் திங்கர்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இது நம்மளோட செகண்ட் லெசன். இதுல நமக்கு கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் இருக்கு. ஃபுல்லா ப்ரீ இண்டிபெண்டன்ட்டும் தெரியணும், போஸ்ட் இண்டிபெண்டன்ட்டும் தெரியணும். கூடவே எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா நம்ம கொஞ்சம் இதுல கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ்ல நமக்கு கம்ப்ளீட்டா தியரிஸ் இருக்கு, லேர்னிங் தியரிஸ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய பர்சனாலிட்டி தியரிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியணும். அடுத்தது யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் டீச்சர் எஜுகேஷன். ஸோ டீச்சர் எஜுகேஷனோட ரோல் என்ன, ப்ரீ சர்வீஸ் என்ன, இன் சர்வீஸ் என்ன, யார் இதெல்லாம் கொடுக்குறா, என்சிடி என்ன, என்சிடியோட கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் என்ன, என்சிஎஃப் என்ன, இதை கொடுக்குற என்சிஆர்டியோட ரோல் என்ன. ஸோ நமக்கு எல்லா லெவல் பாடிஸை பத்தி தெரியணும். இப்ப எஜுகேஷன் இப்ப யார் பண்ற, எம்ஓஇ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு கீழே இருக்கிறவங்க இதுல அட்வைசரி பாடி, எக்ஸிகியூட்டிவ் பாடி, ஸ்டாட்யூட்டரி பாடி அந்த மாதிரிலாம் இருக்கு. எல்லாத்த பத்தியும் நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். அடுத்தது நமக்கு யூனிட் 5 கரிக்குலம் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் கரிக்குலம் கம்ப்ளீட்டா இதுல கரிக்குலத்துல நமக்கு பிளானிங் இருக்கும். அதுக்கு சில மாடல்ஸ் இருக்கும். கரிக்குலம் இவாலுவேஷன் இருக்கும். அதுல சில மாடல்ஸ் இருக்கும். அப்புறம் கரிக்குலம் எப்படி பண்ணணும், டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவை. நெக்ஸ்ட் ரிசர்ச் இன் எஜுகேஷன் சொல்றது. இதுல கம்ப்ளீட்டா நமக்கு டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இருக்கு, ரிசர்ச் ப்ராசஸ் இருக்கு. பட் பேப்பர் 2 எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுல நமக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்கு. ஏன்னா நம்ம குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் எடுத்தோம்னா அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும். ஸோ ரிசர்ச்ல நமக்கு நிறைய விஷயம் இருக்கு. பட் இதை நம்ம நல்லா பண்ணும்போது நமக்கு பேப்பர் 1லயும் நமக்கு ரிசர்ச்னு ஒரு யூனிட் இருக்கு. ஸோ அதுல இருக்க கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 7 பெடகாஜி, ஆண்ட்ரோகாஜி அண்ட் அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல பெடகாஜினா என்ன, ஆண்ட்ரோகாஜினா என்ன, இது மால்கம் நாவல்ஸ் தான் இங்க சொல்லியிருப்பார். ஆண்ட்ரோகாஜின்ற வேர்டை கொண்டு வந்தது. ஸோ அது ரிலேட்டடா நமக்கு நிறைய இருக்கு. ஓகே, இதுல அசஸ்மெண்ட்ஸ் பத்தியும் வரும். ஓகே, இதுல பிளாண்டர் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ், சார்லஸ் கேலோவே இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம அசஸ் பண்றோம் அது. அடுத்தது டெக்னாலஜி இன் ஆர் ஃபார் எஜுகேஷன் சொல்றது. எப்படி அந்த டெக்னாலஜி வந்து எஜுகேஷனுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ரைட்டா? இதை பத்தி நிறைய இருக்கு. எஜுகேஷன் டெக்னாலஜினா என்ன, எந்த இடத்துல அதோட எவல்யூஷன் என்ன, எல்லாமே இதுல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப என்ன டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் வந்திருக்கு, இது எல்லாமே. நெக்ஸ்ட் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன. அதுக்கப்புறம் இதுல கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாடல்ஸ் இருக்கு நமக்கு. ஓகே, அது எல்லாமே டிக்யூஎம் இருக்கு. ஓகே, பர்ட் மெத்தட் எல்லாம் நிறைய இருக்கு. கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்னு ஒண்ணு சொல்லுவோம், அதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல நமக்கு இதுல இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா என்ன, அடாப்டிவ் டிவைசஸ்னா என்ன, அசிஸ்டிவ் டிவைசஸ், அதுக்கப்புறம் WHO என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கு நமக்கு. இதுல நிறைய ஆர்டிகல்ஸ் எதெல்லாம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணுது, எந்த ஆர்டிகல்ஸ்ல சப்போர்ட் பண்ணுது, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பிடபிள்யூடி ஆக்ட்னா என்ன, ஆர்பிடபிள்யூடி ஆக்ட்னா என்ன, எந்த டிசீசஸ்லாம் ஆர்பிடபிள்யூடி ஆக்ட்ல சேருது, ஸோ யாரு வந்து இதை பாத்துக்கிற பாடிஸ் என்ன, நேஷனல் பாடிஸ் என்ன, ஸ்டாட்யூட்டரி பாடிஸ், அது ரிலேட்டடா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் நம்ம பேப்பர் 2 எஜுகேஷன் இருக்கா. 10 யூனிட்டுமே ரொம்ப ஈஸியான யூனிட் தான். பட் இப்போ கேட்கும் போது நிறைய இந்த 2 சைக்கிள்ல
கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அப்டேட்டடாவும் கேட்கறாங்க. அதுதான் இங்க நம்ம பண்ணணும். வெறும் நம்ம இந்த கான்செப்ட்ஸோ, இங்க இருக்கிற சிலபஸ் கவர் பண்றது மட்டும் பத்தாது. கொஞ்சம் அப்டேட்டட் நாலேட்ஜ் பேப்பர் 2 எஜுகேஷனுக்கு தேவைப்படுது. அதுக்கு தான் நம்ம இடியோம் அகாடமில நம்ம இந்த கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ சிலபஸையும் தாண்டி நிறைய அப்டேட்டட் பாயிண்ட்ஸ், அப்டேட்டட் தியரிஸ் எவ்வளவுக்கு ஈஸியா குடுக்க முடியுமோ நம்ம பண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது எல்லாமே நம்ம எப்படி பண்ணுவோம்னா, ஒவ்வொரு யூனிட்ஸுமே ஒரு மேனேஜபிள் சப் யூனிட்ஸா பிரிச்சுருவோம். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு சப் யூனிட்ஸுக்குமே நம்ம ஒரு வீடியோ லெக்சர்ஸ் பண்ணுவோம். கூட இந்த சிலபஸையும் தாண்டி நிறைய டாபிக்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால, இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ஆட் பண்றோம். ஏன்னா நெக்ஸ்ட் கேட்கிற ஜூன் 2026ல கேட்கிற எந்த கொஸ்டின்ஸும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுன்ற மைண்ட் செட்ல நம்ம எல்லாமே நம்ம ஆட் பண்ணி இன்னும் நிறைய அப்டேட்டடா இந்த தடவை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் எல்லாத்தையுமே எல்லா யூனிட்ஸும் 3 சப் யூனிட்ஸா பிரிச்ச பிளான்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட இந்த கிளாஸஸ் 26 ஃபெப் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு 3 யூனிட்ஸ் முடிச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எஜுகேஷன் தான் எழுதுறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கோர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அந்த அளவுக்கு வீடியோல ஈஸியா எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைனும் பண்றோம். கூடவே ஒரு டவுன்லோடபிள் பிடிஎஃப்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த டவுன்லோடபிள் பிடிஎஃப்ஸை நம்ம ஃபார்மேட் பிரகாரம் டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே பேப்பர் 2 கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அன்னன்னைக்கு நம்ம லைவா சில பேரால கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியல. ஸோ அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா நம்ம ரெக்கார்ட் பண்ணி அப்டேட்டட் வீடியோஸை நம்ம அன்னைக்கு நம்ம ஆப்ல நம்ம அப்லோட் பண்றோம். நம்ம கோர்சஸ் இது எல்லாமே நமக்கு எடுமாஸ்டர் ஆப் இருக்கு. அதை நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ ஒவ்வொரு சப் யூனிட் வைஸுக்கும் உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும், பிடிஎஃப்ஸ் கிடைக்கும். அதுக்கான ஒரு டெஸ்ட் கிடைக்கும். சிபிடி மோட் டெஸ்ட். சிபிடி மோட் டெஸ்ட்னா ஜஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டு கிளிக் பண்ணலாம். அவ்வளவுதான். உங்க போன்லயே நீங்க பண்ணி பார்க்கலாம். உடனே எக்ஸாம் டெஸ்ட் முடிச்சோம்னா அதோட சொல்யூஷன் வரும். எவ்வளவு மார்க்ன்றதும் காட்டும். ரைட்டா? ஸோ மேம் நான் இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னா நம்ம ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த கண்டென்ட்ல நம்ம பேப்பர் 2 எஜுகேஷனோட இன்ட்ரடக்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். சிலபஸ் என்ன, நம்மளோட டைம் டேபிள் என்ன, இது 3மே ஆட் பண்ணியிருக்கோம். இது 3மே யார் வேணாலும் பார்க்கலாம். ரைட்டா? ஸோ நீங்களும் பார்க்கலாம். நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. இந்த டைம் டேபிள் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஃபார்மேட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே நம்ம ஃப்ரெஷ்ஷா அந்த யூனிட்ஸ் அப்லோட் பண்றோம். இப்ப இருக்கிற பிளான் பிரகாரம் ஒவ்வொரு யூனிட்டையும் ஒவ்வொரு வீக்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க பேஸ்ல படிச்சுட்டு அந்தந்த சப் யூனிட் முடிச்சோன்னா அதுக்கான ஒரு பிராக்டிஸ் டெஸ்ட் நம்ம அப்லோட் பண்றோம் ஆப்ல. ஸோ இது வரைக்கும் நம்ம 3 யூனிட்டுக்குமே சேம் ஃபார்மேட், என்னைக்குமே டேட் மிஸ் ஆகாம நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வீக் 1, வீக் 2 முடிச்சுட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம 4th யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ரைட் டைம். இதுக்கு மேல டிலே பண்ணாம நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஷெட்யூல்ல நம்ம பண்ணும்போது நம்ம 23rd டே நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரிவிஷன்ஸும் நம்ம பண்ண போறோம். ஸோ நம்ம யூனிட்ஸும் கம்ப்ளீட் பண்றோம், பிஒய்க்யூ ப்ராக்டிஸும் அப்படியே சைட் பை சைட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ நல்ல கான்செப்ட்ஸ்ல நமக்கு ஒரு கிளாரிட்டி நம்ம ஸ்ட்ரென்தனா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் நெக்ஸ்ட் மே மந்த்ல மட்டும் நமக்கு ஒரு 1 வீக் லைவ் கிளாஸஸ் இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸா இருக்கலாம், இல்ல நம்ம பிஒய்க்யூ டிஸ்கஷன் கிளாஸ்லயே பண்ணலாம். ஸோ கண்டிப்பா இருக்கும். ஸோ ஃபைனல் லைவ் செஷன்ஸ் மட்டும் 29 and 30 நம்ம வச்சிருக்கோம். ரைட்? ஸோ இந்த ஃபார்மேட்ல படிச்சீங்கன்னா கண்டிப்பா பேப்பர் 2 எஜுகேஷன் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கூடவே நம்ம அகாடமில பேப்பர் 1க்கும் நம்ம கிராஷ் கோர்ஸ்க்கு ஏப்ரல் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ கம்ப்ளீட் சப்போர்ட் பேப்பர் 1 வித் பேப்பர் 2க்கு நம்ம இடியோம் அகாடமி ப்ரொவைட் பண்ண போகுது. இந்த கோர்ஸ் பத்தி மேம் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமா நீங்க நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 6363048562 இடியோம் அகாடமிக்கு நம்ம உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுக்குறோம். கூடவே ஓகே மேம் நான் டவுன்லோட் பண்றேன்னா நம்ம ஆப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி கோர்ஸ்ல நம்ம எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இன்ட்ரோடக்ஷன் வீடியோல. அதை நீங்க ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட்.